ஓவியம், சிறுகதை இப்படி போயிட்டு இருந்தவங்க நீங்கள் ஒரு சினிமாவை பார்த்த உடனே எனக்கு வந்து இந்த சிறுகதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடலான்னு தோணுச்சு. அந்த படத்தினுடைய பெயர் மருத நாட்டு இளவரசி அப்படின்னு செய்தி இருக்குது. இல்லை, நான் கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன். எனக்கும் ட்ராமாவுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. ஐ வாஸ் அசோசியேட்டட் வித் வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அப்போ மருதநாட்டு இளவரசி படம் ரிலீஸ் ஆச்சு திருச்சி கேடி டாக்கீஸில். அந்த மருதநாட்டு இளவரசி படத்தில் பாடினவர் எம்.எம். மாரியப்பா. அவர் என்னுடைய நண்பர். எம்ஜிஆர் விஎன் ஜானகி நடித்த படம். எம்ஜிஆருக்கு அவர் தான் வாய்ஸ் டூயட் பாடினார். எம்.எம். மாரியப்பா ரொம்ப பிரபலம். அப்போ இந்த உலகினில் இருக்கும் மாந்தரோல் எழிலுடையவங்கள் தமிழனெல்லாம் பாடியிருக்காரு. பெரிய சிங்கர் அந்த காலத்தில். அவர் எனக்கு நண்பராக இருக்கிறதுனால நான் அந்த கேடி டாக்கீஸில் ஓசில் அவரோட சினிமா பார்க்க டெய்லி போவேன். எதை இந்த மருதநாட்டு இளவரசி அந்த படத்தினுடைய கதை வச்சனா நம்ம கலைஞருடைய கதை வசனம் தான் அந்த படம். அந்த படத்தை நான் பார்த்த உடனே தமிழ் பயங்கரமாக அந்த உரையாடல்கள்லாம் மிக மிக அற்புதமாக இருந்து என்னை ஈர்த்து, அது கரெக்டாக என் உணர்வாக சொல்லணும்னா இங்கிலீஷில் தான் சொல்ல முடியும். சிம்பிளி ஹி எலக்ட்ரிஃபைடு மீ அவுட் ஆஃப் ஹிஸ் டைலாக்ஸ். அதை பார்த்த உடனே ஓவியத்தை மூட்டை கட்டி வச்சு, சிறுகதை எழுதுறதெல்லாம் மூட்டை கட்டி வச்சு நாடகம் எழுதுறதுன்னு முடிவு பண்ணேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நாடகம் எழுத ஆரம்பிச்சு, அதே மாதிரி சரித்திர நாடகங்கள். இந்த நாடகங்களுக்கு பாட்டு தேவைப்படும் இல்லையா, அதனால ஐ வாஸ் driven up to the extent of writing songs for the drama also. அப்படி பாட்டு எழுத ஆரம்பிச்சு அப்படி வந்தேன். அதனால நமக்கு நாடகத்துக்குள்ள வந்ததும், நாடகத்தின் காரணமாக பாட்டு எழுத நேர்ந்ததும், பாட்டு எழுத நேர்ந்ததால் சினிமாவுக்கு வந்ததும், இதற்கெல்லாம் யார் காரணம்னா கலைஞர்.